என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திராவிட கட்சிகளால் தமிழகம் முன்னேறவில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரும் அக்கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். திராவிட கட்சிகள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, எந்த அடிப்படையில் அவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார், அவரது குற்றச்சாட்டுக்கு திராவிட கட்சிகளும் பொதுவான அரசியல் நோக்கர்களும் என்ன மாதிரியான பதில்களை தந்திருக்கிறார்கள் என்ற விவாதம் பல தளங்களில் அரங்கேறி இருக்கிறது. அப்படி ஒரு விவாதத்தை நாமும் இன்றைய நேர்பட பேச அமர்வில் நிகழ்த்த இருக்கிறோம். இன்றைய இந்த அமர்வில் நம்மோடு திரு ஜெயரஞ்சன், பொருளாதார நிபுணர், திமுகவை சேர்ந்த திரு அப்பாவு, பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மருத்துவர் செந்தில் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த திரு காசிநாத பாரதி ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு ரஞ்சன், உங்களிருந்துமே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த போலரைசேஷன் பாலிடிக்ஸ் அப்படின்னு அரசியல் தளத்தில் பேசும்போது இந்த கட்சிக்கு மாற்று இந்த கட்சியாக இருக்கிறது, ஒரு பொதுவான மாற்று வேணும் அப்படின்ற கோரிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த பொதுவான மாற்றின் வரக்கூடியவர்கள் திராவிட கட்சிகள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த சாதகங்களை அந்த மாற்றுன்னு கிளைம் பண்ணக்கூடியவர்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு மாற்றை முன்வைக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறதா? அந்த பட்டியல் அன்புமணி ராமதாஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த தமிழ்நாட்டில் இது ஒரு திராவிட கட்சியினுடைய ஆட்சி தொடர்ந்து ஒரு 40 ஆண்டு காலங்களுக்கு மேலே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால மாற்றுக் கட்சிகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் மாற்றணும் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வாக்களிக்கும் விதத்தை பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு மாற்றுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல பொதுவாக பார்க்கும்பொழுது. இப்போது குறிப்பாக இப்போ அவர் நேற்று கொடுத்துருக்கிற அறிக்கை, இன்றைக்கி வெளிவந்திருக்கிற அறிக்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த மாதிரி திராவிட கட்சிகளுடைய ஆட்சியினால் தமிழகம் ரொம்பவும் பின்தங்கி விட்டது என்று இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வச்சு வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை வச்சு அவர் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த அறிக்கையை உத்து நோக்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாடு ஏற்கனவே என்ன நிலவரத்தில் இருந்தது அப்படிங்கிறத பற்றி கணக்கில் கொள்ளாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன நிலவரம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சில புள்ளி விவரங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வரிசையாக அடுக்கியிருக்கிறாரு 5 குற்றச்சாட்டுகள். அதில் முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாடு மற்ற ஒப்பீட்டு அளவில் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களுடைய ஒப்பீட்டு அளவில் பார்க்கும் பொழுது இங்கே நிலமற்ற விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது போதுமான அளவுக்கு பாசன வசதிகள் வழங்கப்படலை, அப்புறம் வாழ்வாதாரங்கள் வழங்கப்படலை. அந்த மாதிரி இன்னும் 2 குற்றச்சாட்டுகள் 5 குற்றச்சாட்டுகள் அவர் எடுக்கிறாரு. அதில் தமிழ்நாட்டினுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தமிழ்நாடு மிக மிக ஏற்றத்தாழ்வு அதிகமான இருந்த ஒரு சமுதாயம். ஜாதிய அமைப்புகளின் கட்டமைப்பினால் மிகப்பெரிய அளவில் அந்த சமுதாயம் இயங்கிக்கிட்டு இருந்தது. அந்த சமுதாயம் அந்த மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கும்போது திராவிட கட்சிகளுடைய எழுச்சி அந்த குறைபாடை நீக்கத்துக்காக வந்த கட்சிகள் தான் இது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 தளங்களில் அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு தளம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சமூக நீதிக்காக போராடுறதுங்கிறது. இன்னொரு அளவில் நேரடியாக மக்களுக்கு போய் உதவிகளை செய்து கொடுக்கறது அப்படிங்கிறது. இப்போது அந்த மாதிரி உதவிகள் எல்லாத்தையும் எப்படி பொதுவான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலவசங்கள்ங்கிற பேரில் அந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. இன்னொன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றொரு குழுவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மிக அதிகமான இடஒதுக்கீடை தமிழகம் மட்டும்தான் வழங்கிட்டு இருக்குது, அது வளர்ச்சி ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உண்டான வழி கிடையாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய குறியீடுகள் எடுத்து பார்த்தோம்னாலும் சரி, அல்லது சமூக அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு உண்டான குறியீடுகள் எடுத்து பார்த்தோம்னாலும் சரி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம்ல, அதை எடுத்து பார்த்தோம்னாலும் சரி, தமிழகம் மிகச்சிறந்த அளவில் முன்னேறுங்கிறது தான் புள்ளி விவரங்கள் நமக்கு காட்டுது. இல்லை, அதாவது இந்த முன்னேறவில்லை அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லும்போது நீங்கள் சொல்ல மாதிரி வரலாறை ஒப்பிட்டு பார்க்கவில்லை, ஒப்பிட்டுல சொல்லினாலும் திராவிட கட்சிகள் தங்களுக்கு தாங்களே சொல்லக்கூடிய கிளைம் இருக்குல்ல, அதையும் இந்த வளர்ச்சியும் ரெண்டையும் ஒரே டேபிளில் வைத்து பார்க்கும்போது இவர்கள் சொன்ன அளவுக்கு முன்னேறவில்லை அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது உலக அளவில் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் எடுத்து பார்க்கும்போது இப்போ அமர்தேசனும் ஜிஎன் ஒரு புக் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாடுடைய வளர்ச்சி கடந்த 50 ஆண்டுகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியாவோட ஒரு பகுதியாக இல்லாமல் அதனுடைய இண்டெக்ஸை மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சு பார்க்கும்பொழுது கிழக்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அளவில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக தமிழகத்தை நம்ம கருதலாம். அதோட சேர்த்து கேரளாவே நம்ம கருதலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒன்று, அது சொல்லும்போது அவங்க பொருளாதார வளர்ச்சியை பற்றி அதில் பேசுகிறதில்ல, வெறும் சமுதாய வளர்ச்சியை மட்டும்தான் வச்சு பேசுகிறாங்க.
பொருளாதார வளர்ச்சியில் எடுத்து பார்த்தோம்னாலும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மிக முன்னேறிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய குஜராத், மகாராஷ்டிரா எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவில் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரே மாநிலம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று பொருளாதார வளர்ச்சியிலையும் முன்னேறி இருக்கிற மாநிலம், 2 சமுதாய நீதியையும் வந்து சமூக நீதியும் வந்து மிகப்பெரிய அளவில் எடுத்து போயிருக்கோம். திரு அப்பாவு, இந்த இடத்துல திமுகவுக்கு மாற்று திமுக வந்தா அதிமுக மேல குறை சொல்றது, அதிமுக திமுக மேல குறை சொல்றது அப்படிங்கிற அந்த விஷயங்களை பல தளங்கள்ல மாற்று அப்படின்னு வந்தவர்களில் அன்புமணி ராமதாசனுடைய செயல்பாடு, பாட்டாளி மக்கள் செயல்பாடு என்பது ஒரு நெருக்கடியை இந்த திராவிட கட்சிகளுக்கு தந்திருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சிரிப்பா தான் இருக்கு. அது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அது எப்படி மாற்றா இருக்க முடியும்? அவங்க வந்து திராவிட இயக்கங்கள் வந்து இந்த நாட்டை பின்னோக்கி கொண்டு போயிட்டு தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்றாங்க. வரலாறு தெரியாம பேசுறாங்க. அவங்க வரலாறை படிக்கலையோ இல்லைன்னா மறைச்சிட்டு சொல்றாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் நீதி கட்சி ஆரம்பித்த காலத்தில் அவங்க நம்ம பிடி தியாகராஜர் அவர்களுடைய அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் பள்ளிக்கூடத்தில் போய் சமமாக உட்காந்து படிக்க முடியாது, படித்தவங்களுக்கு ஹோட்டலில் சமமாக உட்காந்து சாப்பிட முடியாது. அப்போது தியாகராஜன் அவர்கள் தனியாட்டு அவங்களுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு இடத்த கொடுத்து படிக்க வச்சு அப்படியே வந்து நீதி கட்சி வந்து தந்தை பெரியார் வந்து அண்ணா வந்து அப்படியே இந்த இயக்கங்கள் சமூகத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் கடைகோடியில் இருக்கிறவனை கைதூக்கி விடக்கூடிய ஒரு இயக்கமாக வளர்ந்து 67 ஆட்சிக்கு வந்து அண்ணா இருந்தாங்க. அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் வந்தாங்க. இப்போ இவங்க வந்து இவங்க எப்படி வந்தாங்கன்னு அவங்க வரலாறையும் நம்ம பார்க்கணும். இவ்வளவு சமூக முன்னேற்றம் வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய உழைக்க ஒரு நல்ல பாட்டாளி மக்கள், அந்த வன்னியர் சமூகத்து மக்கள் நல்லா உழைக்கக்கூடியவங்க, எங்கள் சமுதாயத்திலிருந்து ஒரு முன்னேற்றம் இல்லை, அதனால எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு வந்தாங்க. இதே போல் தமிழ்நாட்டில் நிறைய இயக்கம் வந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க மக்களுக்காக அவர் குரல் கொடுக்காரு. அதே போல் புதிய தமிழகம் கட்சியில் அவரும் அதே போல் பண்ணுறாரு. கொங்கு மண்டலத்தில் 2 கட்சிகள் இருக்குது. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் எங்களுடைய சமுதாய முன்னேற்றத்திற்கு பாடுபடுதோம் அப்படின்னு சொன்னாங்க. பலவிதமான போராட்டம் நடந்து யாருமே இவங்களை கண்டுக்கிடல. ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர்லாம் பிடிச்சி அவ்வளோ வழக்கு போட்டு கஷ்டப்படுத்தி இவங்களால என்ன செய்யன்னு இருக்கும்போது கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்து இவங்ககிட்ட வந்து கேட்க கூட அவங்களால வந்து தைரியம் இல்லாமல் இருக்கும்போது கலைஞர் கூப்பிட்டு விட்டு என்ன வேணும்னு கேட்டு 20% இடஒதுக்கீடையும் கொடுத்து பல ஆயிரம் பேர் பல ஜாதியை பிரதிநிதிப்படுத்தி அரசியல் கட்சியாக வந்தாங்க அப்படிங்கிற காரணத்திற்காக இவர்கள் திராவிட கட்சியில் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அந்த அடிப்படை அவங்களுக்கு இல்லை. நான் இதை சொன்னாதான் அது முழுமையாக அடையும். நிறைய வரலாற்று இல்ல முடிச்சிட்டேன். அதுதான் நான் இப்ப இது முடியுது இல்லை. இது இப்போ அது வந்து உடனே அவங்களுக்கு 20% இடஒதுக்கீடையும் கொடுத்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் ரத்து பண்ணி பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடிய திட்டத்தையும் கொடுத்து இவ்வளவு சலுகைகளையும் வழங்கியவர் கலைஞர். அதில் படித்தவர் தான் ஐயா மருத்துவர் அன்புமணி ஐயா படித்தாங்க. அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு வந்தவுடனே தலைவர் கலைஞர் தான் அவங்கள கூப்பிட்டு டெல்லிக்கு அனுப்பி அமைச்சராக்கி போனாங்க. போகும்போது அவங்க சொல்லிட்டு போன வார்த்தை 2% இடஒதுக்கீடு மத்திய அரசுலேருந்து வாங்கிட்டு வர வேண்டாங்க. அதுதான் எங்க இன்னி காணல. 5 வருஷம் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவங்க சொல்றதுக்கு கை நீட்டி சொல்றதுக்கு எந்த விதமான அவங்களுடைய எண்ணம் வந்து அந்த ஒரு ஜாதி கட்சி அதை தாண்டி இப்ப நம்ம பலம் இருக்குமோன்னு சொல்லி அவங்கள அது தெரியல, அது அளவீடு தெரியாம சொல்றாங்க. அதிமுகவும் இந்த திராவிட கட்சிகளுக்குள்ளதான் இந்த 2 பேரை தான் அவர் தொடர்ச்சியாக மையப்படுத்துகிறார். அவரது இந்த விமர்சனம் என்பது ஊழல், மக்களுக்கு இலவசங்கள் கொடுக்குறாங்க, டாஸ்மார்க், இப்படி சமீபத்திய இந்த நடப்பு அரசியலை ஒப்பிட்டு அதை மையமாக வைத்து கூட இந்த விமர்சனத்தை அவர் செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப உங்கள் பலவீனங்களை இது போன்ற விமர்சனங்கள் வெளிக்கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்கா? அச்சம் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அச்சப்பட வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. முதல்ல ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஐயான்னு அவங்க சொல்லிக்கிறாங்களே, ராமதாஸ் அவர்களும் அவர்களுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கு அறிக்கை விடுகின்ற அளவிற்கு மருத்துவர்களாக படித்ததற்கு காரணமே திராவிட இயக்கம். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே எம்பிபிஎஸ் படிக்க முடியும் இருந்ததை மாற்றி அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் படிக்க முடியுங்கிறத கொண்டுட்டு வந்தது திராவிட இயக்கம். அவர்கள் இன்றைக்கு பேட்டி கொடுக்கின்ற அளவுக்கு, இன்றைக்கு வந்து இது மாதிரி அறிக்கை கொடுக்கின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் அது திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி. முதல்ல அதை நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து
இன்றைக்கு இடஒதுக்கீடு முறையில் திராவிட இயக்கம் 69% இடஒதுக்கீடை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 99 ஆட்சிக்கு வந்தது பிறகு முதலாக கொண்டு வந்தார்கள். 69% இடஒதுக்கீடு இன்றைக்கு இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல 69 அதை நம்ம பேசிக்கலாம். என்னுடைய கருத்தை இல்ல நீங்க பேசுற போது நான் குறிக்கிடல. என்னுடைய கருத்தை நான் பதிவு வச்சுட்டு வந்துடுறேன். 69% இடஒதுக்கீடுங்கிறத புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலாக கொண்டு வந்தார்கள். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்ததாக இந்தியாவிலேயே முதல் முறையாக அதுவும் தமிழகத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக வரதராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக முதலில் அமர்த்தியது திராவிட இயக்கம். இப்படி திராவிட இயக்கத்தினுடைய வெற்றிகளை எப்படி வேண்டுமானாலும் நம்ம கொண்டு போகலாம். எவ்வளவோ வெற்றிகள் இருக்கு. அதை விட்டுட்டு இன்றைக்கு ஒரு 5 மாவட்டங்களை மட்டும் தாண்டாத ஒரு கட்சி நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஒருத்தரை நிறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லுபவர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த 88 சீட்டுக்கு வாங்கி கொண்டு அவர்களோடு கூட்டணியில் இருந்தவர்கள் அதற்கு முன்பாகவே வேட்பாளரை அறிவித்து எல்லா தொகுதியிலும் நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லிட்டு மாற்றி பேசுவதுங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிதல்ல. எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இல்ல நாங்க பிறகு சொல்லுங்க. எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் அரசியலுக்கு வரமாட்டோம், அப்படி வந்தால் நீங்கள் நடுவீதியில் நிறுத்தி என்னை சவுக்கால் அடியுங்கள் சொன்னவர் ராமதாஸ். ஆனால் என்ன செய்தார்? அதற்கு பிறகு இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக தன்னுடைய மகனை முன்னிறுத்தியிருக்கிறார். மருமகளை மகளிரணி செயலராக அறிவித்திருக்கிறார். ஏறக்குறைய பாத்தீங்கன்னா கலைஞருடைய சராக்ஸாக கருணாநிதியினுடைய சராக்ஸாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருப்போர் ராமதாஸ். குடும்ப அரசியலை இன்றைக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர் வன்னியர் சங்கமாக நடத்திய போது அந்த இயக்கத்திலே இருந்த பூத்தா அருள்மொழி எங்கே, பேராசிரியர் தீரன் எங்கே, பூத்தா இளங்கோவன் எங்கே, எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செய்தார்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த இயக்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கார்கள். இப்போது கடைசி நிகழ்வாக வேல்முருகன் இன்றைக்கு பிரிந்து சென்று தனி கட்சியை தொடங்கி இருக்கிறார். பதில கேட்கலாம். திரு செந்தில், நீங்க திராவிட கட்சிகள் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்கின்றீர்களோ அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் முகாந்திரங்கள் உங்கள் மீதும் வைக்கப்படுற சூழலில் இது வெறும் அரசியலுக்காக பேசப்படுகிற பேச்சா, இல்ல நாங்க தனித்து நிற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்க ஸ்டபனா தான் இருக்கோம் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் நீங்கள் உங்களை நிரூபித்துக் கொள்வதற்காக திராவிட கட்சிகள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க? உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு உங்க கேள்வி பத்தி கேட்கிறேன். அவர்கள் பேர் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் எங்கள் மேலும் வைக்கப்படுதுங்கிறது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இப்ப குடும்ப அரசியல் அவர் சொல்றாரு, அந்த இல்ல அவர்கள் வைக்கிற விமர்சனத்தை சொல்றேன். அதை பத்தி பேசுவோம். முதல்ல குடும்ப அரசியல் அவர் சொல்றாரு, அது இருக்கு. இல்ல தமிழக அரசியல் ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது திரு அன்புமணி ராமதாஸ் மேலேயும் வழக்குகள் இல்ல ஒரே நிமிஷம் விமர்சனங்களை தான் சொல்றேன், என்னுடைய பார்வை கிடையாது. அது போன்ற வழக்குகள் அவர்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. நீங்க ஒரு தலித்தை நான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பேன் திரு ராமதாஸ் சொன்னார், ஆனா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்திருக்கார். இப்படி பல கேள்விகள் நம்ம இருக்கு. அடுத்த கட்டங்களை கேட்கலாம். முதல் கட்டமா இந்த 3 பேருடைய விமர்சனத்துக்கு உங்க பதில் என்ன? இது மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணம். பேரறிஞர் அண்ணா 1967ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தபோது சொன்னார், நான் திராவிட இயக்கத்தின் முதல் அத்தியாயத்தை எழுதிவிட்டேன். 50 ஆண்டு காலம் திராவிட இயக்கம் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும், தமிழகத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண நினைத்து அண்ணா சொன்னார். 50 ஆண்டு காலம் கழித்து தமிழகம் எப்படி இருக்கிறது என்பதை தான் 2011ஆம் ஆண்டு புள்ளிவிவரம் காட்டுகிறது. சகோதரர் பொருளாதார நிபுணர் என்னென்னோ சொன்னார். இந்த விவரங்கள் மிக உள்ளங்கை நெல்லிக்களி போல தமிழகத்தை தெளிவாக காட்டுகின்றன. இன்னைக்கு வெக்கக்கேடு. 2015ஆம் ஆண்டு 28.18 பேர் பள்ளிக்கூடத்துக்கே போகவில்லை என்பதுதான் தமிழ்நாடு. இவர்கள் திருவள்ளுவரை பற்றி பேசுவார்கள். எண்ணென்ப ஏழை எழுத்தென்ப இவென்பும் கண் என்ப வாழும் உயிர்க்குன்னு சொன்ன வள்ளுவர் 28.18 விழுக்காடு பேர் பள்ளிக்கூடத்துக்கே செல்லவில்லை. 14.1% பேர் தான் 10th படிச்சிருக்காங்க ரூரல் இந்தியாவில், ரூரல் தமிழ்நாட்டில். இது வெக்கக்கேடு. இது மிகப்பெரிய ரூரல் அர்பன் டிவைட் தமிழகத்தில் இருக்குது. இதையெல்லாம் விட ஒவ்வொரு பாயிண்டா எப்படியும் பேச போறோம், சொல்ல போறோம். அதே போல 56 விழுக்காடு பேர் நிலமற்ற ஏழை விவசாயிகள். இந்த புள்ளி விவரங்கள்லாம் நம்ம போக வேணாங்க. கண்ணுக்கு முன்னால் தெரிய நிஜத்தை சொல்கிறேன். திருவண்ணாமலையில் 4 வயது குழந்தைக்கு மது குடிப்பிக்கப்படுகிறது. வெக்கக்கேடு இல்லையா தமிழகத்துக்கு? அந்த வெட்கக்கேடுக்கு பின்னால் இருக்கிற தமிழகத்தை மதுவை விற்று தமிழகத்தை மதுவிலே ஆழ்த்தி அதனால் அரசு நடத்துகிற இந்த வெக்கக்கேட்ட விஷயத்தை பேசல. அந்த குழந்தையோட தாய் தந்தை நினைத்து பாருங்கள். பிழைக்கு வழி இல்லாமல் சென்னையில கூலி வேலை செய்யறதுக்கு அந்த அம்மா அப்பாவும் போகுது. நிலாவை காட்டு, நிலாவை சோறு காட்ட வேண்டிய இந்த விமர்சனத்தை நீங்க சொல்லும் போது பதில வர விமர்சனம் 4 வயது குழந்தைக்கு மது கொடுப்பது எவ்வளவு தவறானதோ, எவ்வளவு கூட சமூக ஆபத்தானதோ, 5 வயது குழந்தைக்கு சாதியை சொல்லிக் கொடுப்பதும் தவறானது. தவறுங்க. சாதியை சொல்வது தவறு என்று சொன்னால் 1900 இப்ப சொன்னாரு பெருமையோடு திராவிட இயக்கம் தோன்றிய வரலாறு பி.டி. தியாகராஜர். திராவிட இயக்கம் தோன்றியதே தவறாரு. ஒரு சாதியை சொல்ல ஆட்சி அவங்க திராவிட இயக்க வரலாறு என்பது சாதியின் அடிப்படையில். சாதியை சொல்வது எப்படி தவறு என்றால், நீ இந்த சாதி மோசமானவன், நான் இந்த சாதி உயர்ந்தவன் என்று சொல்வது தவறு.
ஆனால் சாதியின் அடிப்படையில் வேற்றுமையில் இருக்கிறது என்பதை சொல்வதும் சாதிகளுக்கிடையே பொருளாதார ஏற்பாடு இருப்பது என்பதை எனக்கு அந்த கிளாரிபிகேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். திராவிட கட்சிகள் சொன்ன சாதிக்கும் அவர்கள் சொன்ன இடஒதுக்கீடுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ற சாதி அடிப்படையிலான விஷயங்கள் வேறுபாடுகளுக்கான என்ன எந்த இடத்துல நீங்க அதை பிரிக்கிறீங்க? தெளிவாக வாட் இஸ் தி லைன்? தெளிவான லைனுங்க. திராவிட இயக்கம் என்ன சொன்னது? 1990 என்ன சொன்னாங்க? பார்ப்பனர் என்ற குறிப்பிட்ட ஜாதி வளர்ந்திருக்கிறது, நாங்கெல்லாம் அமுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பிறகு அருந்ததியருக்கு எந்த அடிப்படையில், அருந்ததியர் சாதிக்கு எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது? அருந்ததியருக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா, இந்த சாதி அமைப்பான பொருளாதார பார்க்கும்போது அருந்ததியர்கள் பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்காங்க, இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. முஸ்லீம்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க? பொருளாதார இந்த ரிலிஜியன் நல்லா இல்லைன்னு கொடுத்தாங்க. அதே போல சட்டநாதன் என்பவர் 1960களிலேயே முழுமையாக ஆராய்ச்சி செய்து வன்னியர் சாதி பின்தங்கி இருக்கிறது என்று பெரிய அறிக்கை கொடுத்தார். இவங்க சொன்னாரு கலைஞர் கொடுத்தாருன்னு. அவர் 1970ஆம் ஆண்டு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு கொடுத்திருந்தால் சிலை வைக்கலாம், பாராட்டலாம். சமூக நீதியை புரிந்து கொண்டவர், தமிழ்நாட்டிலே சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சாதி அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்ன மகான்னு சொல்லலாம். ஆனால் 30 வருடம் கழித்து போராடி உயிர்களை இழந்த பின்னால கொடுத்தார்ல, பெருமைக்குரிய விஷயம் இல்ல, வெட்கப்பட வேண்டிய விஷயம். சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்தே திரு ராமதாஸ் தானே. இப்பயும் சொல்றேங்க, அந்த 69% பட்டம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதே சமயத்துல எங்களுக்கு கொடுக்காத போது, உதாரணமாக அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று மாநாடு போட்டது பாட்டாளி மக்கள் கட்சி, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி. கலைஞரை கூப்பிட்டு வச்சு திண்டிவனத்துல சொந்த ஊர்ல சமூக நீதி காத்த காவலன்னு சொல்லி தலைவர் கலைஞருக்கு பாராட்டு விழா வச்சது ஐயா ராமதாஸ் தான் பண்ணாங்க. நீங்க உங்க பக்கத்து இந்த ஒரே பக்கத்து வீட்டுல ஒரு கிராமத்துல ஒரு நான் இப்ப குடியிருக்கிறேன்னாக்கி என் பக்கத்து வீடு அண்டை வீட்டுக்காரங்க கூட நான் சமாதானமா இல்லை, அவங்க கூட நீதியா இல்லை அப்படின்னு சொன்னா என் ஊருக்கு வந்த உடனே என்ன சொல்லுவான்? அதே போலதான் இங்க ஒரு 5 மாவட்டங்கள்ல அவங்க அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்குது திருமாவளவன் தம்பி இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்பி 2 பேரும் விரும்பி ஒரு மேரேஜ் முடிச்சுட்டா விட்டுருவாங்களா? இவங்க கிட்ட என்ன சமூக நீதி இருக்கு? அதை பற்றி பேசக்கு என்ன இருக்கு? திராவிட இயக்கங்கள் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க சொல்றாரு. அந்த ஒப்பீட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாமக வந்து ரொம்ப என்ன குழப்பறாங்க. என்ன குழப்பறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல சென்சஸ் புள்ளிவிவரங்கள்லாம் என்கிட்ட தெளிவா இருக்கு, அதெல்லாம் தெளிவா இருக்கு என்கிட்ட. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எப்படி குழப்பறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இவங்க சொல்றது முதல்ல வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் அடிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் நாங்க தான் முன்னாடி குரல் எடுக்கிறோம், தமிழகத்தை முன்னெடுத்து செல்லணும்னாக்கா இந்த மாடல் சரியில்லை. எந்த மாடல் இவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அது புரியவே மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கர்நாடகா மாடல் இவங்க சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே வந்து இலவசங்கள்னு இவங்க பிராண்ட் பண்றது இருக்குல்ல, அது வந்து யார் பிராண்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கார்பரேட் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதே மொழி இவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ இவங்க இந்த மொழியை பயன்படுத்தும் போது இவங்களை எப்படி அடையாளப்படுத்துறதுன்னு நமக்கு தெரியல. முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இவங்க மேலே இருக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து சாதிகளுக்கும் உண்டான குரலை இவங்க எழுப்புறதே கிடையாது. இவங்க வந்து போலரைசேஷன் பாலிடிக்ஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆரம்ப காலத்திலிருந்து. அதற்குண்டான விளக்கம் வந்து இது வரைக்கும் வழங்கப்படலை. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இவர் மருத்துவர் செந்தில் அவர்கள் வந்து வெட்கக்கேடுன்னு சொல்கிறாங்களே. 1993-94 நடந்த NSS சர்வேப்படி தமிழ்நாட்டில் ரூரல் பாவர்ட்டி வந்து 51%. அதே 2011-12 15.8% குறையுது. NSS அதே எஸ்டிமேட் தான் அவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி தமிழ்நாடு அட்டாக் பண்ணியிருக்க மாதிரி எந்த மாநிலம் அட்டாக் பண்ணல. இவங்க மிகவும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய இவருடைய அலையன்ஸை சேர்ந்த பிஜேபி அல்லது இப்போ இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி செய்த குஜராத்தில் இருந்த வீழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா 43%-லேருந்து 21% தான் அவங்களால குறைக்க முடிஞ்சுது. ஆனால் தமிழ்நாடு 51%-லேருந்து 15% குறைச்சதுங்கிறது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? அதுக்கு வந்து இவங்க பெருமைப்பட மாட்டாங்களா? ஒன்று. 2வது, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து மத்தியத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். தமிழ்நாட்டினுடைய இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்டினுடைய டிக்ளைனுக்கு வந்து அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? திரு செந்தில், அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறீர்கள். அவர் நேரடியாக அவர் போட்டி போடுவது இல்லை வந்து எதிர்களமாடுவது அப்படிங்கிறது திமுகவை சேர்ந்த திரு ஸ்டாலினுக்கு பல கேள்விகளை அவர் எழுப்புகிறார்.
ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகளே சரியில்லை அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அவருடைய ப்ரொஃபைலை எடுத்து பார்க்கும்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து ராஜ்யசபாவுக்கு போறார். கடந்த முறைதான் நேரடியாக மக்களை சந்தித்து தேர்ந்தெடுத்து மக்கள் அரசியலுக்குள் வர அந்த ஓராண்டு தான் ஆகிருக்கு. அப்ப இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு இவர் எப்படி விமர்சனம் செய்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு உங்க பதில் என்ன? அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக எம்பியா இருக்கிற டைம் அல்லது எம்பியா இருக்கிற டைமில் மட்டும்தான் அவருக்கு அரசியல் அனுபவம் என்று சொல்வது முதல்ல தப்பு. அவர் நீண்ட காலமாக 25 ஆண்டுகளாக அரசியல் மிகுந்த ஆர்வத்தோடு பசுமை தாயகம் நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பார். அரசியலில் நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பார். அதனால் என்ன இன்னும் 2 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு மிக கவனமாக ஒரு திசை திருப்பப்படுகிறது. சொல்லுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதை 4 பேரும் சேர்ந்து எனக்கு கேட்குறீங்க. அருகதையை பற்றி பேசுவது என்கிற ஒரு விவாதம் கூட வச்சுக்கலாம். பட் இது எவ்வளவு ஒரு மோசமான ஆபத்தான நிலைமை தமிழகத்தில் இருக்குது. இன்னும் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? அந்த பட்டியல சேர்த்த வேண்டாம். இல்ல என்னுடைய கேள்வி இல்ல. இந்த கேள்வி இந்த 3 பேரை தாண்டி தளங்கள்ல இருக்கிற விமர்சனங்கள் அதற்கான பதில சொல்ற இடத்துல நீங்க இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், அன்புமணிக்கு எல்லா தகுதியும் உண்டுங்க. முதல் முறையில மருத்துவ சுகாதார அமைச்சர் முதல் முறை இருந்தார். ஆனால் 50 ஆண்டுகளில் செய்யாத மாற்றத்தை செய்தார் என்பதை பிரதமர் மன்மோகன் சிங் சொல்லியிருக்கார். சட்டமன்றத்தில் இஸ் வாக்கிங் என்சைக்ளோபீடியா என்று சபாநாயகர் சொல்லியிருக்கார். அவருடைய வரலாற்றுத்துறை அமைச்சர் சிபிஐல இந்தூர்ல மெடிக்கல் காலேஜ் கொடுத்தது நீங்க தான். இல்ல வேற யாரும் கிடையாது. 2004ஆம் ஆண்டு அன்புமணி பொறுப்பு ஏற்ற போது அவர் சொன்னார்ல பிறப்பு விகிதம் பத்தி 68% இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட். அன்புமணி போகும்போது 48%. இந்திய வரலாற்றில் அந்த 5 ஆண்டுகள் இவ்வளவு குறைவா எந்த அமைச்சரும் பண்ணல. அதே மாதிரி பேறு காலத்தில் தாய்மால் இருப்பது 300 இருந்தது. 2004 அன்புமணி பதவி ஏற்கும் போது அவர் 5 ஆண்டு காலம் பதவியை முடிக்கும் 176 வரலாறு படைத்தார். போலியோ என்பது இந்தியாவில் அழிக்கவே முடியாத விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது திராவிட கட்சிகள் தமிழகத்தை முன்னேறவில்லை, தமிழகத்தை ஒரு 50 ஆண்டு பின்னாடி கொண்டு போயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லும் போது நீங்க என்ன மாற்ற முன்வைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் பிளான்? அற்புதமான மாற்றம். அந்த பிளானை முன்வைப்பதற்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் உங்கள்ட்ட என்ன இருக்குங்கிறதா இங்க கேள்வி. எல்லா எவிடன்ஸ் இருக்குது. முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அரசியலில் தொடர்ந்து வித்தியாசமான கட்சியாக இருக்கிறது. முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டும் மாதிரி பட்ஜெட் போட்ட ஒரே கட்சி தமிழகத்தில் நாங்க தான். இன்னும் சொல்ல போனால் மெட்ராஸ்ல இவருடைய தலைவி மோனோ ரயில் கொண்டு வந்தாங்க. மோனோ ரயிலை கம்யூனிஸ்ட் எதிர்த்துட்டு போயிடுவாங்க. எதிர்ப்போம் இல்லை, சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கான பதில் என்று ஒரு வெளியிட்டோம். தமிழ்நாட்டில் மது வேண்டான்னு சொன்னோம். வேண்டாம் மட்டும் சொல்லி நிறுத்திக்கல. ஏன்னா அவங்க சொல்றாங்க 25,000 கோடி வருமானம் வருதுங்க, தண்ணி அடிக்கலாம் எங்களை இருக்க முடியாது, அரசாங்கம் இருக்குது. நாங்க சொன்னோம் மது ஒழிப்பு மாற்றுக் கொள்கை என்று சொல்லி தமிழகத்தில் 26,000 கோடி வருவாய் இழப்பை எப்படி ஈடுகட்டுவது என்பதற்கான எல்லா வழியும் சொன்னோம். மணலில் எப்படி கேட்க வேண்டும், தாது மணலில் கொள்ளையடிப்பதை எப்படி நிறுத்த வேண்டும், இவர்கள் செய்கிற கொள்ளைகளை எல்லாம் எப்படி குறைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாங்க. அதே போல இந்த இடத்துல சுகாதாரத்துறையில கொள்ளையடிச்சது எப்படிங்கிறது நாட்டுல எல்லாருக்கும் தெரியும். கொள்ளையடிக்கிறத பற்றி ஊழலை பற்றி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரே விஷயம் எல்லாம் தெரியும். கல்வி ரீதியா நாங்க எதுவுமே செய்யலாங்கிறீங்க. இன்னைக்கு கேரளாவோடு நாங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம் முதலிடத்திற்கு கல்வியில். நீங்க மதுவிலக்கு மாநாடு நடத்துவீங்க, அங்க மதுதான் அதிகமா காலியா இருந்துச்சு, விற்பனை செஞ்சு தினமலர் பத்திரிகையில இதெல்லாம் பேசுறாங்க. அதாவது திராவிட இயக்கங்கள் 100 ஆண்டு காலம் இந்த சமுதாயத்தை முன்னோக்கி நகர்த்திய போது அதை பின்னோக்கி நகர்த்திய பெரும்பங்கு இன்றைக்கு ராமதாசுக்கு உண்டு. சாதி கலவரத்தை உருவாக்கி தர்மபுரியில உங்களுக்கு தெரியும், அந்த சாதி கலவரத்தை வைத்து தான் அங்க ஜெயித்தார்களே தவிர சமுதாய முன்னேற்றத்தை வைத்து ஜெயிக்கவில்லை. எல்லாருக்கும் தெரியும். ஒரு குறிப்பிட்ட சாதியை அப்படி என்றால் 37 தொகுதிகளை ஜெயிக்க முடிந்த அதிமுகவால் தர்ம ஏன் தோல்வி? அந்த சாதி கலவரம் இளவரசன் தற்கொலை செய்து கொண்டவருடைய சாதி கலவரத்தை வைத்து வீடு வீடாக உட்கார்ந்து ஒப்பாரி வைத்ததன் மூலமாக வீடு வீடாக உட்கார்ந்து ஒப்பாரி வைத்ததனால அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா 4.45% தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. நாங்க 44.34% வாங்கியிருக்கிறோம். அதனால அதுவும் கூட 8 தொகுதியில் நின்றுருக்காங்க. அதுவும் கூட 8 தொகுதியில் நின்று தான் 4.4. அதுல கூட்டணியில விஜயகாந்த் இருந்திருக்காரு, பாரதிய ஜனதா கட்சி இருந்திருக்கு. இத்தனை கூட்டணிக்கு பிறகும் அவங்க வாங்கின ஓட்டு சதவீதம் 4.3%. முதலமைச்சருக்கான மாற்றாக இருக்க முடியும், இவங்க எப்படி முதலமைச்சர் வேட்பாளராக வர முடியும்? நான் கேட்கிறேன், 4% வாங்கின நீங்க நாடு அப்படின்னு சொன்னாங்கல்ல. கலைஞர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது 2006 2011 தி வால் ஸ்ட்ரீட் சொல்லி அமெரிக்காவில் உள்ள பத்திரிகை இன்னைக்கு உலகத்திலேயே டெட்ராய்டு தான் மோட்டார் வாகனங்கள் அதிகமாட்டு சேகரிக்கக்கூடிய இடம். இன்னைக்கு அதுக்கு அதை விட தாண்டி சென்னை வந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு
இன்னைக்கு இந்த நாடு வளர்ந்துருக்கு, வளர வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கலைஞர் ஆட்சி காலத்தில் படுது. விவசாயிகளுக்கு 20 லட்சம் பம்பு செட்டு இலவச மின்சாரம் இப்ப நம்ம வழங்கிட்டு இருக்கோம். 7,000 கோடி ரூபாய் 7,000 கோடி ரூபாய் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது. ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் தளபதி கொண்டு வந்தாரு, மெட்ரோ ட்ரெயின் தளபதி கொண்டு வந்தாரு. இதெல்லாம் வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல கடையில மருத்துவர் செந்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து மத்திய சுகாதார அமைச்சராக இருக்கும்பொழுது எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் செய்தாருன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து எங்கே இருந்தது, இப்போ என்ன ஆச்சுன்ட்டு. நான் அவருக்கு என்ன புள்ளிவரத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாட்டில் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து 22/1000. அது வந்து 2011 இன்னும் அது குறைஞ்சிருக்குது. இப்போ இன்னும் அது ஃபர்தராக இன்னும் குறைஞ்சிருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட் வந்து திராவிட ஆட்சிகளில் தான் நடந்திருக்குது, 50 ஆண்டுகள் ஆட்சிகளில் தான் நடந்திருக்குது. Under 5 மார்டாலிட்டி ரேட் வந்து 25/1000, 95லேருந்து 25/1000 10 வருஷத்தில் குறைச்சிருக்கிறாங்க. அண்டர் நரிஷ்டு சில்ட்ரன் 31% குறைஞ்சிருக்குது, 48%லேருந்து 31% குறைஞ்சிருக்குது. சேஃப் டெலிவரி 89% தமிழ்நாட்டில். சைல்டு இம்யூனைசேஷன் 81%. இந்த அச்சீவ்மெண்ட்லாம் வந்து திராவிட கட்சிகள் ஆட்சியில் நடத்தலையா? இப்போ வந்து இந்த புள்ளிவிவரங்களை சொல்லும்போது திரு ஜெயரஞ்சன், திராவிட கட்சியில் ஆட்சியோட பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லிட முடியுமா? பொற்கால ஆட்சி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கும் பொழுது புள்ளி விவரங்கள் அடிப்படையில் வச்சோம்னாக்கா நம்ம அதுக்கு வந்து பார்த்துட்டு ஆமா இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா அது பரவாயில்ல. இவங்க என்ன செய்றாங்க, ஒரே மட்டை அடிக்கிறாங்க. இது அவ்வளவும் இப்போ திராவிட ஆட்சிகள் வந்து தமிழகத்தை பின்னோக்கி தள்ளிவிட்டன என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. அதே கேள்விதான் வைக்கப்படுது. நீங்க ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நீங்க ஒவ்வொருவரும் நிழல் நிதி அறிக்கை வெளியிடுறீங்க, ஒரு மாதிரி பட்ஜெட் வெளியிடுறீங்க, அரசனுடைய பட்ஜெட்ல இந்த குறைகள்லாம் இருக்கு, இதை இப்படி செய்யலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் முன்வைக்கிறீங்க. அது பலராலும் வரவேற்கப்பட்டது, பல தளங்களில் விவாதத்துக்குள்ளாக்கப்பட்டது. ஆனால் திரு ஜெயரஞ்சன் சொல்வது போன்று ஒரேடியாக திராவிட கட்சியில் அழித்து விட்டது அப்படின்னு சொல்ற காரணம் என்பது வெறும் அரசியலுக்கானது. இவர்கள் எதிர்த்து நாங்கள் அரசியல் தொடங்கி விட்டோம்ங்கிறத மீண்டும் மீண்டும் பதிவு செய்வதற்கானதுங்கிற விமர்சனத்தை தவிர்க்க முடியாது இல்லையா? இது 2 விஷயம் சொல்லணும். நாங்கள் 2006 to 2014 இந்த 17 ஆண்டு காலத்தும் கூட்டணியில் இருந்திருக்கோம். எந்த சமயத்திலுமே கூட்டணிக்குள் இருந்த போதும் குறைகளை சுட்டி காட்ட தவறியதே கிடையாது. கேள்வி குறைகளை காட்டாமல் ஒட்டுமொத்த சிஸ்டமே தவறானது, போராட்டம் பண்ணிருக்கோம். திமுகவுடன் கூட்டணியில் இருந்த போது இந்த மாடல் சொல்லி ஆல்டர்னேட் மாடல் வச்சாங்கன்னாக்க நம்ம கண்டிப்பா அதை வரவேற்கலாம், அதை விவாதிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஆல்டர்னேட் மாடல் எதையும் வைக்காமல் இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, 19 வந்து இந்த மாதிரி இந்த ஆட்சியில் வந்து எல்லாமே இந்த திராவிட ஆட்சிகள் வந்து தமிழ்நாடு மது ஒழிப்புக்காக பாமக நடத்தக்கூடிய போராட்டங்கள், அது நடத்தக்கூடிய அந்த கண்டினியூஸ் கேம்பெயின் கன்சிஸ்டன்டா அதை நடத்திட்டு இருக்கீங்க. அது பலராலும் வரவேற்கப்படுகிறது. அதை நீங்க சொல்ற விமர்சனங்களை திராவிட கட்சிகள் மீது வைத்து அவர்களுக்கான பதிலை கேட்பது, அவர்களை நிர்பந்தப்படுத்துவது எல்லாம் சரி. ஆனா ஒட்டுமொத்தமாக எந்த கிளாரிபிகேஷனும் இல்லாம திராவிட கட்சியில் அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது வேணும் உங்கள்ட்ட. அந்த முகாந்திரம் என்னங்கிறதா கேள்வி. முகாந்திரம் இதோ இந்த 2011 சென்சஸோட முகாந்திரம் இருக்க முடியுமா? அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்களே. இந்த மோசமாக இருந்த ஒரு கேள்வி இல்ல, இந்த சென்சஸ் என்னோட கேள்வி சொல்லட்டும். இல்ல, சென்சஸ் தவறுன்னு சொல்லட்டும். சென்சஸ் தவறு என்பதல்ல. அவர் சொல்ல என்ன சொல்றீங்க? டாக்டர் செந்தில் ஒரு பதில் சொல்றேன். ஒரு பேஷண்ட் வரான்னு வெச்சீங்க. ஒரு பேஷண்ட் வராரு. டாக்டர் செந்தில்ட்ட ஒரு பேஷண்ட் வராரு. எனக்கு இது மாதிரி நோய் இருக்கு அப்படின்னு சொன்னாருனாக்கா, இன்னைக்கு வந்து ஒரு பிபி எடுக்கிறாரு, ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்கிறாரு, எடுத்துட்டு அவர் மெடிகேஷன் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சு வர சொல்றாரு. 3 மாசம் கழிச்சு வந்தோடனே வந்த ரிசல்ட் போன ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி ஒரு ரிசல்ட் சொல்லுவாரா, அல்லது அன்னைக்கு வந்திருக்கிற ரிசல்ட் மட்டும் வச்சு சொல்லுவாரா அவரு? 2 விஷயம் சொல்ல அவர் சொல்றாரு. 1991 தாய்லாந்து இருந்துச்சு. எம்எஸ் படிச்சிருக்காரு, எம்டி படிச்சிருக்காரு. 25 ஆண்டுகள் கழித்து இவருடைய அப்ரோச் எனக்கு புரியல. ஒரே ஒரு டைம் பாயிண்ட் டேட்டா வச்சுக்கிட்டு இவர் நாடு சீரழிஞ்சிச்சுன்னு ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னாக்க டைம் சொல்றது என்ன எனக்கு புரியல. உயர்கல்வியில வந்து பதில் ஜெயரஞ்சன் அவருடைய கேள்விக்கு ரொம்ப ஸ்ட்ரைட். அவர் சொல்றது நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாயிண்ட் சொல்லல, 60 வருஷமா ப்ரோக்ரெசிவா இருக்குங்கிறது தான் பாயிண்ட். இன்னொன்னு அவர் சொன்னார்ல, முன்னிலிருந்து இப்ப இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் மிக 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 குறைவு. நெகட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சொல்லமா இன்னைக்கு 4 வயசு குழந்தை குடிக்கிறது ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா 2 விதமான வளர்ச்சி இருக்குது. நீங்க எதுவுமே செய்யல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஹியூமன் லைஃப் இஸ் ஆல் அபௌட் டெவலப்மெண்ட். இன்னைக்கு வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ல அரசுடைய பாலிசிகள் எந்த விதமான இம்பாக்ட் ஏற்பட்டாலும் உலகமான வளர்ச்சி நிகழும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு உலகத்துல இந்த நாடு வளரணும். தமிழகத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீடுகளா இருக்கட்டும், இல்ல சுகாதார திட்டங்களா இருக்கட்டும், இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் எதையும் செய்யாம இயற்கையா வளர்ந்துற முடியாது. நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன் சொல்றேன், சொல்லுங்க. 2 விதமான டெவலப்மெண்ட் இருக்குது. எதுவுமே பண்ணலைனாலும், நான் சொல்றது எதுவுமே அக்ரெசிவா பண்ணலைனாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்ல ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். உலகம் பூரா நடக்கிற எவல்யூஷன்ல ஒன்று இருக்குது. எவல்யூஷன் ரெவல்யூஷன். இவர்களெல்லாம் புரட்சி தலைவர்களையும் புரட்சி தலைவர்களையும் கொண்ட கட்சிகள்.
இங்க வந்து தமிழ்நாட்டுல எவல்யூட் ஆயிருக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் வளர்ந்துனே இருக்குது. நான் சொல்றேன் ரெவல்யூஷன்யா. அதே டாக்டர் அன்புமணி ராமதாஸோட அச்சீவ்மென்ட் வைக்கிறாங்க. அதே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுறாங்க விமர்சனமா. ஃபர்ஸ்ட் இங்க எவல்யூஷன் இருந்தாங்க. எவல்யூஷன் ஹியூமன் எவல்யூஷன் ரெவல்யூஷன். இட்ஸ் அன்புமணிக்கு முன்னால் பின்னால் அப்படினு சொல்றாங்க. அது ரெவல்யூஷன். என்ன பண்ண ரெவல்யூஷன் இவங்க பண்ணிருக்க அச்சீவ்மென்ட் எல்லாம் வந்து எவல்யூஷன். இன்னொன்னு இல்ல அட முக்கியமா இதே இருக்காங்க. தாய்லாந்து இருக்குலங்க. தாய்லாந்து இந்த 25 ஆண்டுல தாய்லாந்து எங்க இருக்கு? இல்ல நீங்க சொல்ற அந்த எகனாமிக் கேஸ்ட் சர்வே ஒரே நிமிஷம் எகனாமிக் கேஸ்ட் சர்வே கோட் பண்ணா ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் கம்யூனிட்டினுடைய ஒரு நாளைய லைஃபை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித்தினுடைய லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு அதே எகனாமிக் கேஸ்ட் சர்வே சொல்லிருக்கு. எவல்யூஷன்ல தலித் மக்களுடைய வாழ்க்கை முன்னேறி இருக்குன்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒட்டுமொத்த ரெண்டு விதமான வளர்ச்சி சொல்றாங்க. நம்ம ஒண்ணு ஒரு தமிழ்ல தண்ணி ஊத்துற மாதிரி, தட் இஸ் growth and development. தண்ணி ஊத்தும் போது ஒரே சீராக சமுதாயம் வளரும். மணல் ஊத்தும் போது நடுவுல உயரமா இருக்கு, ஓரமா இருக்கு. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அடையில growthங்கிறது நான் சொன்ன மாதிரி எவல்யூஷன்ல growth வந்திருக்குது. குவிக்கப்பட்டது மாதிரி சில இடங்கள்ல வளர்ந்துக்கலாம். ஒரு சின்ன உதாரணம், நீங்க per capita income எடுத்துட்டீங்கன்னா கன்னியாகுமரியில 80,000, கோயம்புத்தூர்ல 60,000, சென்னையில் 60,000, தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ராமநாதபுரத்திலையும் அரியலூர்லையும் பெரம்பலூர்லையும் விழுப்புரத்திலையும் தருமபுரிலையும் 16,000. தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு பீகார் இருக்குது என்று மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸோட ப்ரொஃபசர் சண்முகம் ஒரு ஆர்டிகல் எழுதி ஹிந்துல பெருசா ஃபிளாஷ் பண்ணாங்க. இன்னைக்கும் அன்புமணியோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தமிழகத்துல பீகாரை விட பின்தங்கி இருக்கிறது அன்புமணி ஸ்டேட்மெண்ட். அதனால இவங்க சொல்ற இந்த இடத்துல சமச்சீர் அறிக்கையில அமர்தியா சென்னை வந்து பொருளாதார ரீதியாக தமிழகம் முன்னேறி இருக்கிறதுன்னு பாராட்ட தெரிவிச்சிருக்கிற முதல் கருத்தை பதிவு வைக்கிறோம். அடுத்ததாக வந்து உயர்கல்வித்துறையில இன்னைக்கு வந்து தமிழகம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதனாலதான் அனைத்து மாநிலத்திலிருந்தும் மாணவர்கள் இங்கு வந்து படிக்கிறார்கள் ஒரு கருத்தை பதிவு வைக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில அமெரிக்காவில இருந்து வந்து கூட இங்க வந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை ஆட்சியில தான் கல்வியும் மருத்துவமும் அதிக அளவுக்கு தனியார் மயமாயிருக்கு. அமித்ஷாவினுடைய சகோதரி கூட சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருந்த கல்வியையும் மருத்துவத்தையும் அதிக அளவில் தனியார் மயப்படுத்தியது திராவிட கட்சியோட. மருத்துவத்தை தனியார் மயம்னா அவர் தான் மருத்துவத்துறை அமைச்சரா இருந்தார். அங்கீகாரம் இல்லாத மருத்துவக் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் இல்லாத தமிழ்நாடு மத்திய அரசுல தானே இருந்துச்சு, தனியார் இருந்துச்சு. நீங்க பண்ணிருக்கலாமே. இந்த இவங்க சொல்றாங்கல்ல அந்த மாவட்டத்துல நீங்க ஒரு மருத்துவக் கல்லூரியை உருவாக்குனீங்களா? தர்மபுரி மட்டுமே அங்க மட்டும் முதலமைச்சர் அறிவிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு பேச வேண்டியவங்க எப்படி முதலமைச்சர் வேட்பாளர் வர முடியும்? 3 மாவட்டத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு பேசி எப்படி முதலமைச்சர் வேட்பாளர் வர முடியும்? வேட்பாளர் அறிவிக்கிறது அவங்களுடைய சொந்த விருப்பம், அதுல ஒண்ணும் மாற்றது இல்லை. அவங்க சொல்றாங்க இலவசத்தை கொடுத்து கெடுத்துட்டாங்க அப்படிங்காங்க. அவங்களுடைய எண்ணமே நான் கேட்கறது, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தலித்துக்கு உங்களோட கம்பேர் பண்ணாக்கி அவங்களுக்கு 10% பேருக்கு என்ன இல்லை நிலம் கிடையாது, உங்களுக்கு 90% பேருக்கு நிலம் கிடையாது, உங்களுக்கு 10% தான் கிடையாது. கூலி தொழிலாளின்னு சொன்னா 90% அவங்க தான் கூலி தொழிலாளி. அவங்களுக்கு தான் இவர் இலவசம் கொடுக்க கூடாது, அவங்க இலவசத்துல படிச்சு வரக்கூடாது, அவங்களுக்கு இலவச கல்வி கொடுக்க கூடாது, இலவச லேப்டாப் கொடுக்க கூடாது. இப்போ கல்லூரி வர படிப்பு முடியாது வர அவங்களுக்கு இலவசம். அந்த இலவசத்தை எதிர்த்த மாதிரி தெரியல. கல்வி, விவசாயம், கல்வி 100 விழுக்காடு துவக்க பள்ளியில இருந்து உயர்கல்வி வரை 100 விழுக்காடு இலவசம் என்று அன்புமணி சொல்லியிருக்காரு. நீங்க கேட்கவே இல்லை. மருத்துவத்தை இலவசமாக என்ன திட்டங்கள் கொண்டு வந்து NRHM என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம். உலகத்தின் இது அமர்த்தியா சென் சொல்லிட்டே இருந்தாங்க. அமர்த்தியா சென் சொன்னாரு உலகத்தின் மிகச்சிறந்த சுகாதார திட்டம் சொல்லுகிறாரு. ஜெஃப்ரி சாக்ஸ் அமெரிக்க நிபுணரால் வகுக்கப்பட்ட திட்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்கன்னா குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ்லி ப்ரூவன் எஃபெக்டிவ் ஹெல்த் கேர் இன்டர்வென்ஷன் உலகத்திலே பெருசு. 5 வருஷம் அங்க அமைச்சரா இருந்தாங்க. இவங்க கூட அமைச்சரா 5 வருஷம் சான்ஸ் கொடுக்க கலக்கணும் தமிழ்நாடு. இந்த சமச்சீரற்ற வளர்ச்சி அப்படின்றது இருக்குல்ல, இது வந்து பாமக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. வட மாவட்டங்கள் வளரவில்லை, வட மாவட்டங்களில் தொழில் வரல, தென் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளே போறதில்ல, கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி இப்படிதான் வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. இது வாக்கு வங்கி அரசியல் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த சமச்சீரற்ற வளர்ச்சியில் தான் தமிழகம் இருக்கா? அது உண்மைதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா
இங்கன்னு இல்லை, எல்லா வளர நாடுகள்லையும் சரி, வளர்ந்த நாடுகள்லையும் சரி, இது வந்து ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை. எப்படி வந்து பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்கும்பொழுது எப்படி ஏற்றத்தாழ்வுகள் மிக அதிகளவில் வளர்ந்துகிட்டு இருக்கோ, உலகம் ஃபுல்லாக அது நடந்துகிட்டு இருக்குது. அமெரிக்கா நாடுகளும் இல்லை, ஐரோப்பா நாடுகளும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது. அதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய கேள்வி. அதற்கு உண்டான திட்டங்களை வைக்காமல் இது போல் பேசிகிட்டு இருக்கிறதுல வந்து எந்த விதத்துலையும் வந்து எந்த தீர்வும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவேன், டாக்டர் செந்திலுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இப்போது தமிழக மக்களுக்கு சொல்றேன். இல்ல ஏன்னா உங்களுக்கு நீங்க வந்து உங்க கட்சியின் சார்பா நீங்க வர்றதுனால உங்களுக்கு பதில் சொல்றது அதான். சரி, தமிழக மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய அச்சீவ்மெண்ட்டா இவர்கள் சொல்லக்கூடிய என்ஆர்ஹெச்எம்மா இருக்கட்டும், அல்லது ரூரல் ஹெல்த் மிஷன் அதுவா இருக்கட்டும், 108 ஆம்புலன்ஸ் சர்வீசஸாக இருக்கட்டும், எல்லாமே எப்படியாப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் என்ன செய்துகிட்டு இருக்கிறாங்களோ 50 வருடங்கள் அதனுடைய ஒரு நீட்சி என்ன, அப்படி எந்த விதத்தில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி வேணும். எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி வேணும். எப்படி எல்லாரையும் உள்ள சேர்ப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்வீசஸ் எல்லாருக்கும் போய் சேரணும். அதுதான் அவங்களுடைய திட்டமாக இருக்க முடியும். அந்த கண் கொண்டு அதை பாராட்டுறவங்க அதே கண் கொண்டு இதை ஏன் பாராட்ட மறுக்கிறாங்கிறதா எனக்கு தெரியல. ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதை என்னைக்கு ஒத்துக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க அரசியல் நிற்காது. அவ்வளோதான். செந்தில், இந்த சில வருடங்களுக்கு முன்பாக அனைத்து சமுதாய கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கி திரு ராமதாஸ் ரொம்ப தீவிரமாக கூட்டங்கள் நடத்துவது அப்படின்லாம் போயிட்டு இருந்தார். அதில் தலித் அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் யாராவது இடம்பெற்றார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ அந்த அமைப்பினுடைய நோக்கம், செயல்பாடு என்னவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்படி சாதி ரீதியாக ஒருங்கிணைத்து விட்டு நான் அனைத்து சமுதாயத்துக்கான அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்வதற்கான அடிப்படையை ராமதாஸ் இழந்திருக்கிறாரு. இந்த அடிப்படையை ஒப்பிட்டு பார்க்கும்போது திராவிட கட்சியில் அனைத்து சமுதாயத்துக்குமான கட்சியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இந்த விமர்சனங்களோட உங்களுக்கு பதில் என்ன? இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றதுனால இன்னொரு குற்றச்சாட்டு சேர்த்து பதில் சொல்லிடுறேன். தொடர்ந்து அன்புமணியின் மேல சிபிஐ வழக்கு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வந்து உங்களோட வரிச்செய்தி ஓடிட்டு இருக்குது. 742 கோடி ரூபாய் சன் குழுமத்துடைய சொத்து முடக்கப்பட்டிருக்கிறது. சிறையில் இருந்தார்கள் கனிமொழியும் ராஜாவும். அது வேற வழக்கு. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு வரலாறு. ஆச்சாரியோட 1286 பார்த்து தலை சுத்தம். அன்புமணி மேல் போடப்பட்டது நிர்வாக ரீதியான நடைமுறையை பின்பற்றவில்லை என்று போடப்பட்டிருக்க வழக்கு. இன்னைக்கு அவர் கோர்ட்டுக்கு போறது அந்த வழக்கில் நான் நிரபராதி என்பதற்காக இல்லை, இந்த வழக்கே தேவையில்லைங்க, ஒரு வாரம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றதுக்காக வழக்கையே கேன்சல் பண்ண நடக்கிற வழக்கு. வித்தியாசம் ரெண்டு ஒரு குற்றச்சாட்டு வழக்கு ஊழல்னா உங்க நீதாங்க, நாங்கள் ஆட்சி பெறல. ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டுங்க, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தமிழகத்துடைய வரலாறு என்பது, இந்தியாவுடைய வரலாறு என்பது, இந்தியா சாதி ரீதியிலான அமைப்பை கொண்ட ஒரு நாடு. இந்தியாவில் உண்மையான சமத்துவம் என்பது சாதி ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொண்டு எல்லா சாதிகளும் பயன்பெறும் வண்ணமாக சமுதாய பொருளாதார அமைப்பை கட்டுவதுதான். மீண்டும் மீண்டும் நாங்கள் கர்நாடக மாநில சொல்றதுக்கான சாதிகளற்ற சமுதாயத்தை உருவாக்குவது ராமதாஸ் சின்ன விஷயம். சாதிகளற்ற சமுதாயத்தை நல்ல உதாரணத்தை சொல்றேன். என்னுடைய கேள்வி, சாதிகளற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு பாட்டாளி தொடங்கும் போது சொன்ன திரு ராமதாசுடைய கூற்று இப்ப என்னவாகும்? அதுக்கு பதில் சொல்கிறேன். இன்னைக்கு அமெரிக்கா வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஈராக் மேல படையெடுப்பான், அவனுடைய தலைவர் தூக்கில போடுவான். ஆனா அவன் நியூக்ளியர் வெப்பன் வச்சு யாரும் வச்சுக்கூடாது. அது நியூக்ளியர் வெப்பனால உலகத்தை மாற்றாது. ரெண்டு பேரும் தான் இருக்குது. எல்லாரும் கொண்டு போய் கடல்ல போட்டணும், இல்ல எல்லாரும் வச்சுக்கிட்டு வேணாப்பான்னு எல்லாரும் சேர்ந்து போடணும். இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகளை கலைந்து விட்ட சமுதாயத்தில் மட்டும்தான் சாதி அளிக்க முடியும். நீ பொருளாதார ஏற்றத்தாழ்வு இங்கும் அங்கும் வைத்துக் கொண்டு திரு ஜெயரஞ்சன், இறுதியாக உங்களுடைய கருத்து, உங்களுடைய பதில். இந்த விவாதத்தினுடைய தலைப்பு தொடர்பாக நான் அதை பேசணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் சரி, டாக்டர் செந்திலுக்கும் சரி, என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கட்சிகள் எந்த கட்சிகள் மேலே குற்றச்சாட்டு வைக்கும்பொழுதும் ஒரு சரியான முறையில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அரசியல் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவங்களுக்கு என்ன 2 பேரும் எம்எஸ் படித்தவங்க, அவங்களுக்கு தெரியாது எப்படி டேட்டாவை கம்பேர் பண்ணணும் அவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களை விட தெரியும் எனக்கு. அதான் தெரியும், அதான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்களும் நாங்களாம் பாமரர்கள், அதனால எங்களுக்குலாம் தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அதனால அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி அறிக்கைகள் முன்ன அறிக்கைகள் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப முடியாத ஒரு கஷ்டப்படுறாரு சொல்லுவேன். எனக்கெல்லாம் கேலி கூத்தா தான் இருக்கு. நம்ம காண மயிலாட கண்டிருந்த வான்கோழியும் ஆடுற மாதிரி தான் தளபதி வந்து அன்புமணியை மாதிரி தொட்டில வச்சு உருவாக்கி கொண்டு வந்த ஆள் கிடையாது. நம்முடைய நெருக்கடி நிலையிலிருந்து 40 ஆண்டு கால வரலாறு இருக்கு அவருக்கு. அவரை கூப்பிட்டு இந்த அறிக்கையில கூட கடைசியில தளபதி பதில் சொல்லணும். கேளுங்களேன், நான் முடிச்சிருந்தேனே.
தருமபுரியில் தான் நின்று ஜெயிச்சிருக்காங்க. இப்போ தருமபுரி என்னைக்கு தனி மாநிலமாகுதோ அன்னைக்கு தான் அப்படி ஒரு கனவு காணணும். எல்லாருக்கும் எனக்கும் ஆசை இருக்கலாம், நானும் முதல்வர் ஆகணும், ஜனாதிபதி ஆகணும், பிரதமர் ஆகணும்னு சொல்லலாம். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு நம்மகிட்ட சொல்லி நேரே திருநெல்வேலியில வந்து திருநெல்வேலியில இருந்து 2001 என்னை எதிர்த்து தான் கேண்டிடேட் விட்டாங்க. நான் இண்டிபெண்டா நின்னேன். ஒரு சுயேட்சையே எதிர்த்து அவங்களால ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சீட்டு வாங்கி 20,000 ஓட்டுல வேலைவாய்ப்புல எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லியிருக்காங்க. பதவியேற்ற 6 மாதத்துல 2011 12,000 ஆசிரியர் நியமனத்திற்கு முதலாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். பட்டியலுக்குள்ள போகாதீங்க, நேரம் இல்ல. அடுத்ததாக 43,000 பணியிடங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால வந்து எதையுமே டேட்டாவை படிக்காமலே இவங்க ஒரு 5 மாவட்டத்துக்குள்ள இருந்துட்டு ஒரு சாதியை மட்டும் முன்னெடுத்து, அந்த 5 மாவட்டத்துல இவங்க மட்டுமே இல்ல, அனைத்து ஜாதிகளும் இருக்கு. ஒரு ஜாதியை மட்டுமே முன்னெடுத்துவதால் அனைத்து ஜாதிகளும் எங்களை ஏற்றுக்கொள்ளணும் இவங்க எதிர்பார்ப்பது முடவன் கொம்புத்தனுக்கு ஆசைப்பட்டது போல இருக்கிறது. ரொம்ப சுருக்கமா செந்தில் உங்களுடைய ஒன்றே ஒன்றுதான், என்னை பற்றி விடுங்கள், பாட்டாளி பற்றி விடுங்க, தமிழகத்துக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த வேதனையான 2011 சென்சஸ் என்பது தமிழகத்துக்கு அவமானம். சென்ற வாரத்தில் நடந்த அத்தனை விஷயங்களும் 4 வயது குழந்தை குடிப்பதிலிருந்து 16 வயது ஒரு சிறுமி குடித்து விட்டு காட்டப்பட்டது. தமிழகத்தை காப்பாற்றுங்கள். நாங்க காப்பாற்ற முடியாது, நீங்க காப்பாற்ற முயற்சியாக எடுங்க. திராவிட கட்சிகள் தமிழகம் முன்னேறவில்லை அன்புமணி குற்றம் சாட்டுவது தவறானதா ஏற்கத்தக்கதா என இணையதளங்கள் வாயிலாக மக்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். இணையதளங்கள் வாயிலாக மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். தவறானது 29% பேரும், ஏற்கத்தக்கது 71% பேரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசு அமர்வில் சந்திக்கலாம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.